இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம், என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நாங்கள் இன்றைக்கி கூர் என்ற ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். இந்த கூர் என்ற இடத்துல என்ன இருக்குது, என்ன பார்க்க போகிறோம், அதுதான் முக்கியம். இந்த இடத்துல ஒரு மலை பிரதேசம். இந்த இடத்துல ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது, பெரிய நந்தியோட. அதுவும் வெள்ளையர்களால் பூசை பண்ணப்படுற ஒரு ஆலயம். அதுக்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன அந்த இடம் இதுதான். இந்த இடத்துல பேர் கூர் என்ற ஒரு இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இது ஒரு சிவன் கோவில். இந்த சிவன் கோயிலில் இவ்வளவு பெரிய நந்தி வச்சிருக்கிறாங்க. அதே நேரம் இந்த கோயிலை நடத்துறது வெள்ளைக்காராக்கள். எங்களோட வெள்ளையர்கள் லண்டனில் இருக்கிற ஒரு கோயில்ற கிளை தான் இந்த கோயில். இந்த கோயிலை அவங்க பல வருட காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயிலுக்கு 3 நேரமும் பூசை நடந்து கொண்டிருக்குது. உள்ள சிவபெருமான் இருக்கிறார், வெளியில் நந்தி இருக்கிறார். அதே நேரம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வாரதாக இருந்தால் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வர வேணும். நாங்கள் எத்தனை பேர் வாரதா இருந்தாலும் ஓகே. நாங்கள் வரும்போதும் அவங்கள்ட்ட அறிவித்தால் எங்களுக்குரிய சாப்பாடு, காலையில் வாரன்னு சொன்னால் காலை சாப்பாடு, மதியம் வாரண்டா மதிய சாப்பாடு, நைட் வாரண்டா நைட் சாப்பாடு எல்லாம் அவங்க ரெடி பண்ணி வைப்பாங்க. இது ஒரு மலையில் இருக்குது. இந்த இடத்துல பெரிய மலையில் தனியத்தான் இந்த நந்தி அமைஞ்சிருக்கிறார். இந்த இடம் வளைச்சு பார்க்கவே அழகாகவும் ஒரு அமைதியாகவும் இருக்குது. நல்ல அழகான கூரான மலை பிரதேசம் உண்டு. இந்த இடத்துல வெள்ளைக்காராக்கள் தான் இருக்கிறாங்க. 3 நேரமும் பூசை நடக்கும். காலையில் 6 மணிக்கு, மதியம் 12க்கு, இரவு 7:30-8 மணிக்கு நடக்கும் பூசை. அதே நேரம் நீங்கள் இங்கே தங்கி நின்று பூசையை பார்த்தும் போகலாம். 3 நாள் 4 நாள் நின்றும் போகலாம். இவங்களுக்கு காசுகள் எதுவும், கட்டணங்கள் எதுவும் இல்லை. நீங்களால் விரும்பினா மரக்கறியோ பழங்களோ எதுவும் நாங்கள் வாங்கி கொண்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு நின்று பூசை பார்த்துட்டு போகலாம்.
பின்னால் இருக்கிற அதுதான் கோயில். இப்போ பூசை முடிஞ்சுது, கோயிலை மூடிட்டாங்க. கோயிலுக்கு உள்ள பெருசாக வீடியோ எதுவும் எடுக்க முடியாது, என்னால் முடிஞ்சதை நான் போடுறேன் பாருங்க. மற்றது வந்து இங்கே சத்தம் போடக்கூடாது, அமைதியாக இருக்க வேணும் அப்படியானதுகள் இருக்குது. பெருசாக 1-2 பேர் தான் வருவாங்க இந்த பூசைகள் பார்க்குறதுக்கு. இவங்கள்ட்ட புக் பண்ணிட்டு வருவாங்க. நீங்களும் அந்த இதில் நம்பரை அட்டாச் பண்ணி விடுற, நீங்களும் அந்த நம்பர் எடுத்து கதைச்சிட்டு இங்கே வர விரும்புகிறவங்க வரலாம். ஓம் தத்புருஷாய வித்மஹே தன்னோதாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். ஓம் நகராய ஓம் சம்பவே நமः. ஓம் விநாயகே நமः. ஓம் ஸ்ரீசேகராய நமः. காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பவிதா. எங்களோட சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு வகைக்கு ஊக்கமாக இருக்கும். பாய்.